அன்பு நேயர்களே வணக்கம். அட்சய திருதியை நாள் அற்புதமான நாள். இந்த நாளிலே என்ன விசேஷம் என்று சொன்னால், குசேலனை கூட குபேலனாக மாற்றுகின்ற நாள். நமக்கு அட்சய திருதி என்னாலே அந்த குசேலன் கண்ணனை சந்தித்த நாள் தான் நமக்கு நினைவுக்கு வரும். அப்புறம் ஆதிசங்கர பகவத்பாதர் ஒரு ஏழை பெண்ணுக்காக ஸ்தோத்திரம் பாடி மகாலட்சுமி கிட்ட இருந்து செல்வங்களை எல்லாம் வழங்கிய நாள் என்கிற அந்த கதை நமக்கு நினைவுக்கு வரும். ஒரு செல்வத்தையும் விரும்பாதவர் ஆதிசங்கரர். ஆனால் அடுத்தவர் படுகின்ற துன்பத்தை பார்த்து அவளுக்கு பொருளுதவி செய்ய வேண்டும், அதற்கு மகாலட்சுமியினுடைய அருள் வேண்டும் என்று நினைத்து மகாலட்சுமியை துதித்த அந்த கனகதாரா ஸ்தோத்திரம் இருக்கிறது அல்லவா, அதை அருளிய நாள் இந்த நாள். இப்படி பல விஷயங்கள் நமக்கு இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா திருக்கோவலூரில் வாமன அவதாரத்துடன் தொடர்புடைய தலம் என்பதால் அன்னைக்கு ரொம்ப விசேஷமான தரிசனம். திருவரங்கம் அதுதானே தலைமை கோயில். அங்கே கோயிலில் தாயார் பெருமாள் தரிசனம் அன்னைக்கு அட்சய திருதியை அன்னைக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும். எல்லா விஷ்ணு கோயில்களிலேயும் இந்த நாள் ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படும். கேரளாவில் குருவாயூர் கோயிலில் பார்த்தீங்கன்னா இந்த நாளில் ஆயிரக்கணக்கானோர் வழிபாடு செய்வார்கள். இந்த நாளிலே எல்லாரும் என்ன சொல்லுகின்றார்கள் என்றால், தங்கத்தை வாங்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். தங்கம் என்பது விலை உயர்ந்த பொருள். அந்த விலை உயர்ந்த பொருள் என்றால் என்ன அர்த்தம் என்று சொன்னால், விலை உயர்ந்த பொருளாக நாம் எதை நினைத்து வாங்கினாலும், தங்கத்தை மட்டும் கிடையாது, ஒரு நல்ல நட்பு அது விலை உயர்ந்ததாக இருந்தால், அதாவது விலை மதிக்க முடியாத ஒரு மொழியே சொல்கிறோம், பொன்மொழின்னு சொல்கிறோம். எதுக்கு பொன்மொழின்னு சொல்கிறோம்? விலை மதிக்க முடியாததுக்கு அப்படி சொல்லுகின்ற வழக்கம் இருக்குது. அதனால் அதாவது பொன் வைக்கிற இடத்துல பூ வைக்கிறோன்னு சொல்கிறோம். அப்போ பொன்னுக்கு ஒரு உயரிய மதிப்பு, அது விலை மதிப்பு மட்டுமல்ல, அதற்கு என்று சமூகத்திலே கொடுத்த ஒரு அடையாளம் அது. அதனால் அன்றைக்கி பவுன் தான் வாங்கணுன்னுட்டு கிடையாது. நம்ம பவுனை போல நினைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் வாங்கலாம், ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யலாம், ஒவ்வொரு காரியத்தையும் அன்னைக்கு செய்ய வேண்டும். அன்னைக்கு ரொம்ப முக்கியமாக தங்கம் வாங்குவதை விட தானம் செய்வது என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். மனதார இறைவனை வழிபடுவது என்பது இந்த நாளினுடைய முழு பயனையும் உங்களுக்கு தரும். அந்த நேரத்தில் எதை வழங்கினாலும் சரி, அது வளர்ந்து கொண்டே இருக்குமா. எத் கிஞ்சிது தீயதே தானம் ததக்ஷயம். ததக்ஷயம்னா அது அக்ஷயம், வளர்ந்து கொண்டே இருக்கும். எது எத்கிஞ்சிது, எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் அதை கொடுத்தால் ததக்ஷயம்னா அது வளர்ந்து கொண்டே இருக்கும் என்று பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அப்போ நம்ம எதை தர வேண்டும், எதை பெற வேண்டும். அன்னைக்கு போய் கடனை வாங்கிடக்கூடாது. அன்னைக்கு கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும். அன்றைக்கு கெட்ட பேச்சு, தீய பேச்சு, அபசகுனமான பேச்சு, அமங்கலமான பேச்சு, இதெல்லாம் தவிர்க்க வேண்டும். அன்றைக்கு எந்த பகையையும் ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. ஏனென்றால் இதிலே எதை செய்தாலும் அது வளரும் என்பதுதான் அட்சய திருதியினுடைய அடிப்படை. அப்போ ஒரு பகை அன்றைக்கு ஆரம்பித்து விட்டால் அதை நீக்கிக் கொள்ள வேண்டும், நட்பாக இருக்க வேண்டுமே தவிர பகையை வளர்த்து கொள்ளக்கூடாது. இந்த நாளிலே வளர்ந்தால் அது தீராத பகையாக போய் வளர்ந்து கொண்டே இருக்கும், அந்த பகை நிற்காது. அதே மாதிரி ஒரு கடனை வாங்கிட்டா அடைக்க முடியாது. அதே சமயத்திலே ஒரு தானம் தந்தாலோ, ஒரு நற்செயலை செய்தாலோ, ஒரு இறை வழிபாடு நடத்தினாலோ, அல்லது நம்ம சொந்தமாக வீட்டுக்கு ஒரு வியாபாரமோ, இல்லை வேற எத்தனையோ சுப செய்திகள் இருக்கிறதல்லவா, அவற்றையெல்லாம் தொடங்க வேண்டிய நாள் இந்த அட்சய நாள். இந்த அட்சய திருதியை அன்னைக்கு பெருமாளை வணங்குவதன் மூலமாக பிராட்டியினுடைய பேரருள் நமக்கு வற்றாமல் கிடைக்கும் என்று பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அன்னைக்கு வீட்டையெல்லாம் நல்லா சுத்தப்படுத்தி கோலம் போட்டு தினந்தோறும் திருநாளைங்கிற மாதிரி நம்ம வாசல்ல எல்லாம் வண்ண கோலங்களை போட்டு அங்கங்கே விளக்குகளை ஏற்றி வைத்து ரொம்ப சுபிட்சமாக மங்களகரமாக அந்த வீட்டை அலங்கரித்து பூஜை அறையிலே நம்ம படங்களை எல்லாம் சுத்தம் செய்து அங்கே பூ மாலைகள், பூச்சரங்களை எல்லாம், வாசனையான பூச்சரங்களை எல்லாம் வைத்து நம்ம பூஜை செய்ய வேண்டும். அந்த பூஜையிலே மங்களகரமான பொருட்களை எல்லாம் வைக்க வேண்டும். உப்பு, தானியங்கள், தங்கம், வெள்ளி, ஆடைகள், இப்படி எதெல்லாம் மங்களமோ அந்த மங்கள பொருட்களை எல்லாம் அன்றைக்கு வைத்து வழிபட வேண்டும். வாங்கிறது நல்லது தான், வசதி உள்ளவர்கள் வாங்கலாம், தப்பு கிடையாது. வாங்குவதன் மூலமாக தொடர்ந்து வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்று பெரியவர்கள் சொன்னதினாலே அன்றைக்கு என்ன முடியுமோ அந்த மங்களகரமான பொருள்கள், அந்த மங்கள பொருள்களிலே ஒன்றுதான், அஷ்டமங்கலத்திலே ஒன்றுதான் தங்கம். அது இருப்பதிலேயே விலை உயர்ந்தது என்பதனால தான் அதை சொல்லி வைத்தார்களே தவிர அன்றைக்கு அவசியம் தங்கம் வாங்கித்தான் தீர வேண்டும் என்றெல்லாம் ஒன்றும் கட்டாயம் கிடையாது.
எதை செய்தாலும் வளரும்னா எந்த நல்லது செய்தாலும் வளரும்னு தான் இந்த நாளுக்கு அர்த்தம். குசேலன் கதையில கூட பார்த்தோம்னா, குசேலன் புண்ணியத்தை தேடி கண்ணனை தேடி செல்லவில்லை. அல்லது தன் வறுமையிலே இருக்கிறோமே, தன்னுடைய வறுமையை ஒரு மகாராஜாவாக இருக்கக்கூடிய அந்த கண்ணன் நமக்கு தருவான், அவனிடத்திலே போய் நம்ம வாங்கி கொண்டு வரலாம் என்று நினைத்தெல்லாம் செய்யவில்லை. அடுத்தது யாரோ சொன்னார்கள் அட்சய திருதியை அன்னைக்கு போனவனா நமக்கு நல்ல காரியம் நடக்கும், அப்படி நாள் குறித்தும் அவன் செல்லவில்லை. அவன் செய்ததெல்லாம் இறைவனை தேடி செல்ல வேண்டும், இறைவனை போய் சந்திக்க வேண்டும். அவன் பார்த்தீங்கன்னா இவன் செய்த புண்ணிய பலனாக இந்த இறைவனே இவனோடு கூட படித்தவனாக அவன் இருந்தான். ஒரே குருகுலத்திலே இவர்கள் படித்தார்கள். அந்த பழைய நண்பனை பார்க்க வேண்டும் என்கிற ஆவல் தான் அவனிடத்திலே இருந்ததே தவிர அவனிடத்திலே போய் பொருளை பெற்று வருவோம் என்றெல்லாம் நினைக்கவில்லை. ஆனால் அந்த நாளினுடைய யோகம், அந்த அட்சய திருதியை நாளினுடைய யோகமானது அற்புதமாக வேலை செய்ததாலே குசேலன் குபேரனானான். அப்படி குசேலனை குபேரனாக்கிய தினம் இந்த அட்சய திருதியை என்பதினாலே அன்றைக்கு என்ன பண்ண வேண்டும்? நம்ம இறைவனுக்கு படையல் போட்டு குத்து விளக்கேற்றி ஆழ்வாரனுடைய அற்புதமான பாசுரம், அந்த ஆழ்வாருடைய பாசுரத்திலே ஒரு அருமையான பாசுரம் நம்ம ஆழ்வார் சொல்றார், இனி நமக்கு கேடு கிடையாது, இனி தீங்கு கிடையாது, நம்முடைய துன்பங்கள் எல்லாம் தொலைந்து போயின, நமக்கு எந்த தோஷமும் கிடையாது, எந்த குற்றமும் கிடையாது. ஏனென்றால் கண்ணன் குறைவொன்றும் இல்லாத கோவிந்தன், குறைவொன்றும் இல்லாத கோவிந்தன். ஆகையினாலே இன்றைய தினத்திலே அந்த நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியினுடைய அற்புதமான பாட்டு ஒன்று, ஒரு பாசுரம். பொலிக 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 போயிற்று வல்லுயிர் சாபம், நரகமும் நைந்த நமனுக்கு இங்கு யாதொன்றும் இல்லை, கலியும் கெடும் கண்டுகொண்மின் கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் மலிய புகுந்து இசைபாடி ஆடி விழிதரக் கண்டோமே. கண்டோம் கண்டோம் கண்ணுக்கு இனியன கண்டோம் என அடுத்த பாசுரத்தில் சொல்றார். இதுல முதல் பாசுரத்தில் 3 வார்த்தைகள், அந்த எதையும் 3 தரம் சொன்னால் அது சத்தியம், நிலைத்த சத்தியம் என்று பேர். வேதத்தில் கூட சாந்தி சாந்தி சாந்திகின்னு சொல்றோம். அது 3 தரம் சொல்லிட்டா அது நிலைத்ததுன்னு அர்த்தம். அந்த மாதிரி இதுல ஆழ்வார் பொலிக 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 போயிற்று வல்லுயிர் சாபம் போயிற்று, நரகமும் நைந்த நமனுக்கு இங்கு யாதொன்றும் இல்லை. அப்படி என்ன அர்த்தம்னா, இந்த அட்சய திருதியை நாளிலே நம்ம மகாவிஷ்ணுவை வணங்குவதன் மூலமாக ஆரோக்கியம் வளரும், ஆயுள் வளரும், மங்களங்கள் வளரும், ஐஸ்வர்யங்கள் வளரும், வித்தைகள் வளரும், வினயம் வளரும், நற்குணங்கள் வளரும். இப்படி எதெல்லாம் நல்ல விஷயங்களோ அத்தனையும் குறைவில்லாமல் வளர்ந்து கொண்டே போகும். இந்த குறைவில்லாத கோவிந்தா என்று சொல்றோம் இல்லையா, அதுல குறைவொன்றும் இல்லாத கோவிந்தனை அன்றைய தினத்திலே நாம் வழிபடுவதன் மூலமாக நமக்கு எந்த குறையும் வராமல் இருக்கும், நிறைவாகவே போய்கொண்டே இருக்கும். அதுதான் அட்சய திருதியினுடைய அடிப்படை. எதுவும் குறையாமல் வளருகின்ற நாள் என்பதினாலே நம்முடைய பக்தியை அவசியம் செலுத்த வேண்டிய நாள், நற்காரியங்களை செய்ய வேண்டிய நாள், மங்கள பொருள்களை வாங்க வேண்டிய நாள், மற்றவர்களுக்கு யதாசக்தி தானம் தர வேண்டிய நாள், ஒரு புதிதாக ஒரு பாடலையோ பாசுரத்தையோ வேதத்தையோ அல்லது ஒரு படிப்பையோ தொடங்க வேண்டிய நாள். இத்தனை அற்புதங்களும் இந்த அட்சய திருதியை நாளிலே இருப்பதாலே இந்த நாளை நாம் தவறவிடக்கூடாது. அவசியம் இந்த நம்மாழ்வானுடைய பாசுரத்தை பாடி நாம் இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும்.